இது வரைக்கும் என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தை திருமணம் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகுதுல்ல, அது ஆகுறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, அதனால என்ன விளைவுகள் அந்த குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருக்கட்டும், என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதை சட்டம் மூலமா எப்படி அதை குறைச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சுய உதவி குழு அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சுச்சு, அது எதுக்காக ஆரம்பிச்சாங்க, எதனால அந்த குழுவை 12 பேர்ல இருந்து 20 பேர் கொண்ட 20 பேர் கொண்ட குழுவா எதுக்காக அமைச்சிருக்காங்க, அந்த குழுவால நமக்கு என்ன பயன், சோ இது மூலமா நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு முகாமாவும் நடந்திருக்கு, உங்களுக்கு ஆலோசனை கூட்டமாவும் நடந்திருக்கு. சோ எத்தனை பேர் இதெல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்க? மனநலம் பத்தின ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு, உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருப்பாங்க. எதனால நம்ம மனசு பாரமாவே இருக்கு, நம்ம சொல்லல எனக்கு நீ டென்ஷனாவே இருக்குப்பா, என்னன்னே தெரியல, மன அழுத்தமா இருக்கு, மன பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுக்காக அப்படின்றது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். சோ அது எந்த சூழ்நிலையில நமக்கு மன பாரம் மன அழுத்தம்லாம் வருது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிடணும். அது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கும் வீட்டுல சண்டை நடந்திருக்கும், அந்த சண்டையில வீட்டுக்காரர் நம்மளால சொல்லியிருக்க முடியாது, சொன்னா திருப்பி வாக்குவாதம் பெருசாகும், பிரச்சனை பெருசாகும் அப்படின்றதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம கண்ணீராவது நம்ம அந்த கோபத்தை வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருந்து இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இருந்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னு அதிகமா ஒரு பிரச்சனை கூட கூட நம்ம சேர்த்து வைக்கும் போது வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு, பிரச்சனையே அப்படின்னு சொல்லவும் முடியல. அந்த பிரச்சனை வரனால எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தானே இருக்கோம், எங்க பிரச்சனை எங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறது ஏன் அடுத்தவங்க சொல்ல சொல்றீங்க, அடுத்தவங்க சொல்லி எங்க குடும்பத்தை நாங்க வெளியில எங்களோட கஷ்டம் நஷ்டத்தை சண்டைய எங்களை இழிவா பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ நம்ம எந்த பிரச்சனையுமே வெளியில சொல்லாத பட்சத்துல நமக்கு என்னன்னா மன அழுத்தம் ஏற்பட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. சோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஒருவேளை வந்துருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, யார்ட்டையும் சொல்லவும் முடியல, ஆனா மன அழுத்தம் நமக்கு அதிகமா ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்க மயக்கம் அடைஞ்சிடுறாங்க, கீழே மயக்கம் விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தெளிப்போம், வேற என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து போக ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை அவங்களுக்கு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கைய ஒன்றன் பின் ஒன்று இப்படி கோத்து அவங்களோட ஹார்ட் கிட்ட வச்சு பம்ப் பண்ணணும். வச்சு 30 தடவை என்ன பண்ணணும், விடாம அழுத்திட்டே இருக்கணும். இது அழுத்திட்டு இருக்க செகண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிடணும். ஆம்புலன்ஸ்க்கு ஒருத்தர் போன் பண்ண சொல்லிட்டு நான் பம்ப் பண்ணிக்கிட்டு வாய் வழியா மூச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு, சரிங்களா? அது பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், வாட்டாவரிசி யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வாய் மூலமா நம்ம மூச்சு கொடுத்துட்டு 2 கை 2 கால்ல அவங்களுக்கு சூடு படுற அளவுக்கு கையும் காலையும் தேய்க்கணும். அவங்க எதுக்காக விழுந்திருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல விழுந்திருக்கலாம், மன அழுத்தத்தால விழுந்திருக்கலாம், வேற சம்பந்தப்பட்ட மன ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல மூல ரீதியான பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில அவங்க மயக்கம் போட்டு விழுந்து தண்ணி தெளிச்சு எழுந்திருக்கல அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச முதல் உதவியை அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்பிடணும். ஒருவேளை நம்ம அதை செய்ய பயமா இருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அங்க உள்ள ஸ்ட்ரக்சர்ல ஏற்றும் போதே அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அது செஞ்சு நம்ம 30-40 தடவை விடாம செஞ்சா அது ஏதாவது அடைப்பு இருக்கும் இல்லையா, அந்த அடைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா மூச்சு விடுற அளவுக்கு சின்ன கடுகு சைஸ் லீக் ஆன ஒரு சந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. அதை நம்ம பம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு மயக்கம் அடைச்சிட்டாங்கன்னா அவங்க மூச்சு அப்படி இழுத்து விட தெரியுமா, அவங்க அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணோம், அந்த பம்ப் பண்ணும்போது அவங்க மூச்சு இப்படி மேலே போயிட்டு வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப சுய உதவி குழுவுல இருக்கீங்க, இந்த சுய உதவி குழு மூலமா நீங்க என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க? ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம்,
எங்க மேடம் லோனை கொடுத்து கடனாளியா தான் ஆக்குனாங்க, அப்படித்தானே? லோன் கொடுக்குறீங்க, நாங்களும் வாங்குறோம், ஆனா திருப்பி தானே கட்ட முடியல. நம்ம லோன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, நம்ம அதிகப்படியான கடனை வாங்கி வச்சுட்டு லோன் வாங்கக்கூடாது. நம்ம ஒரு சுய தொழில் செய்யணும், அல்லது நம்ம குழந்தைகளோட கல்விக்காக செய்யலாம், திருமணத்திற்காக செய்யலாம். முக்கியமான தேவைகளுக்கு தான் நம்ம லோன் வாங்கணும். எல்லாத்துக்கும் காசுதான் 1 ரூபா வட்டியில கொடுக்குறாங்களே அப்படின்ற பட்சத்துல நீங்க லோன் வாங்கினீங்கன்னா நீ கடன்காரன் ஆனதும் ஒண்ணுதான், குடிகாரன் ஆகுறதும் ஒண்ணுதான். அவன் குடிச்சு குடிகாரன் ஆகுறான், நீ கடனை வாங்கி வாங்கி கடன்காரியா ஆகுறான். இதுதான் வித்தியாசம். ரெண்டுக்குமே சேம் தான். அவங்கள திட்டுறதும் ஒண்ணுதான், நம்ம இங்க கடன் வாங்குறதும் ஒண்ணுதான். நம்ம தகுதிக்கு மீறி எதுலையுமே கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம சுய உதவி குழுல முதல்ல நீங்க குழு ஆரம்பிச்சு 6 முதல் 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி அப்படின்னு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு குழுவுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த பணம் எதுக்கு அப்படின்னா, நீங்க சேமிப்பு பணம் அப்படின்னு ஒண்ணு கட்டுவீங்க தெரியுமா? 200 ரூபாய், 500 ரூபாய், 100 ரூபாய் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி கட்டுவோம். அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? உள்கடன் விடுவோம், திரும்பி அது வட்டியோட அசலோட வசூல் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நீங்க கட்டுற 200 ரூபாயில மட்டுமே வச்சு அதிகமான வட்டியோ அதிகமான அசலோ சேமிக்க முடியாத காரணத்தால கவர்மெண்ட் உங்களுக்கு 15,000 ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி கொடுக்குறாங்க. இதே நீங்க குழு ஆரம்பிச்சு உங்களோட லோகாஸ் அப்படிங்கிற ஆப்ல உங்களோட குழு பதிவானால் மட்டுமே இந்த பணம் உங்களுக்கு சாத்தியம். நீங்க குழு ஆரம்பிச்சுட்டீங்க, நான் வீட்லயே வச்சிருக்கேன், நாங்களே நடத்திக்கிறோம், நாங்களே பேங்க்ல போட்டுக்கிறோம், நாங்க ஏன் பிஎல்எஃப்ல இணையணும், நாங்க ஏன் குழுல போய் அந்த அவங்களோட நாங்க சேரணும், நாங்க வசூல் பண்றோம், நாங்க சேமிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சலுகைகளுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்க 1 வருஷம் அதாவது லோகாஸ் ஆப்ல பதிவு செஞ்சு உங்க பேரு, உங்களோட வயசு, உங்க குழு பேரு, உங்களோட வங்கி கணக்கு புத்தகம் எல்லாத்தையுமே நீங்க அந்த ஆப்ல பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, உங்க குழுல 12 பேரோ 10 பேரோ இருப்பீங்க. அவங்க உங்களோட 10,000மோ 5,000மோ 12 பேருக்கு எவ்வளவு பிரியுதோ அதை நீங்க பிரிச்சு திருப்பி நீங்க அந்த பணத்தை செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்னா பிஎல்எஃப் தான் உங்களுக்கு ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழு கூட்டமைப்பு மூலமா உங்களுக்கு உங்க குழுவுக்கு செக் போட்டு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை நீங்க வாங்கி உங்களோட தேவைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்பி அந்த பணத்தை செலுத்தணும். இந்த 15,000 ரூபாய் சொன்னேன் இல்லையா, இந்த பணம் நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணம் எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களோட வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 12 பேர்த்துடையோ 10 பேர்த்துடையோ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க உள்கடன் விட்டு அந்த பணத்தை திரும்ப வசூல் பண்ணி திரும்ப உங்களுக்குள்ளேயே விட்டுக்கலாமே தவிர அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசுக்கோ உங்க பிஎல்எஃப்கோ அந்த பணம் நீங்க செலுத்த தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி 60 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க முதியோர் குழு அப்படின்னு 5 பேர்ல இருந்து 7 பேர் கொண்ட ஒரு குழு நீங்க அமைச்சுக்கலாம். அதுக்கும் இப்ப சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் முதலீட்டு நிதி, 1.5 லட்சம் ரூபாய் சிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சுழல் நிதி, இந்த பணம் ரெண்டுமே உங்க குழுவுக்கு கிடைக்கும். இப்போ ஐடி கார்டுக்கு பதிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? குழுல இருக்கவங்களுக்கு தெரியும். ஒயிட் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்து உங்க பேரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா கோஆப்டெக்ஸ் தெரியுமா? திருச்சியில இருக்கு இல்லையா? அந்த கோஆப்டெக்ஸ்ல போய் நீங்க ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5% உங்களுக்கு இலவசம். 5% கம்மியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பஸ்ல போறீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு 10 ரூபாய் டிக்கெட்னா உங்களுக்கு உங்களோட ஐடி கார்டுல ஸ்கேனர் கோடு இருக்கும். டீ கடையில ஒரு ஸ்கேனர் கோடு வச்சு செல்லில் எப்படி போட்டோ எடுக்கிறாங்களா, அது மாதிரி உங்க ஐடி கார்டு அந்த ஸ்கேனர் கோட்ல நீங்க காட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் காட்டும். நீங்க எத்தனை தடவை பஸ்ல போயிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நீங்க ஆட்டை பிடிச்சி போக முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ ஒரு 50 கிலோ வச்சுக்கோங்க, 50 கிலோ பஸ்ல கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பாதி தான் டிக்கெட் போடுவாங்க. 25 கிலோ மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட். அதாவது அது பொருளுக்கு நீங்க என்ன அரிசி கொண்டு போகலாம், பருப்பு கொண்டு போகலாம், வேற ஏதாவது பொருட்கள் கொண்டு போகலாம்.
இந்த மாதிரி நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதியான டிக்கெட் போடுவாங்க. பால் கடைக்கு போனீங்க அப்படின்னா பாலோட விலையில உங்களுக்கு 10 ரூபாய்னா 8 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சுய உதவி குழுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சோ வேற யாரும் நீங்க குழுவுல சேராம இருந்தீங்க அப்படின்னா நீங்க குழுவுல இணைச்சுக்கலாம். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்க யாருக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு குக்கிராமத்துல இருந்தும் ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு குக்கிராமத்துல இருந்தும் ஒரு நபர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபருக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னா PLF ஓட ஈசி மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயற்குழு உறுப்பினர் 11 பேர் எதுக்காக தேர்வு செய்யறாங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் வீடு வீடா போய் இந்த சலுகை வந்திருக்கு, இந்த ஸ்கீம் வந்திருக்கு, இதுக்காக உங்க ஆதார் கார்டு கொடுங்க, உங்க பேன் கார்டு கொடுங்க, உங்க சுய உதவி குழு பாஸ்புக் எடுத்துருவாங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய அந்த 11 பேரை முதல்ல வர வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. இது மாதிரி உங்க குழுவுக்கு லோன் வந்திருக்கு, இந்த குழுவுல இந்த அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைங்கன்னு நீங்க ஆன்லைன்ல ஏத்திருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு மாசம் 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, இந்த அம்மாவோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட பாஸ்புக் வாங்கிட்டு வாங்க, அந்த குழந்தை எங்க படிக்குதோ அந்த படிக்கிற இடத்துல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்க, இந்த பள்ளியில தான் இந்த குழந்தை படிக்குதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தகவலை யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த செயற்குழு உறுப்பினர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த செயற்குழு உறுப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் நகர்னா எம்ஜிஆர் நகர்ல இருக்கக்கூடிய குழுவுல இருந்து தலைமை செயலாளருக்கு மீட்டிங் போடணும். அவங்கள வீடு விடாம சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எல்லா குழுவிலையும் இருக்கக்கூடிய தலைமை செயலாளரை வர சொல்லி அவங்களுக்கு மீட்டிங் போட்டு அவங்க அந்த குழந்தைக்கு உட்பட்ட தாய் எந்த குழுல இருக்காங்களோ அந்த தலைமை செயலாளர் அது பொறுப்பெடுத்து அந்த தகவலை அவங்ககிட்ட சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த செயற்குழு உறுப்பினரை தேர்வு செய்யறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய மணிமேகலை, காயத்ரி, சாரதா இவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப காலை உணவுகிட்ட சமைக்கிறாங்களா, அவங்கள யாருக்கு சமைக்கிறோம்? குழந்தைகள் சமைக்கிறாங்க, அவங்க யாரு? அவங்க யாருன்னா நம்ம மகள் சுய உதவி குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா முதல்ல நீங்க எதுல இணைச்சிருக்கணும்னா சுய உதவி குழுல இணைச்சிருக்கணும். ஒருவேளை இப்ப இந்த அம்மாவோட குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டாங்க, ஒரு 5th படிக்கிறாங்க, 5th முடிச்சுட்டாங்க, அவங்களோட சூழ்நிலை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா வேற யார் சுய உதவி குழுல அந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தையின் தாயோ அவங்களதான் அங்க சமையலரா தேர்வு செய்வாங்க. இன்னைக்கு குறைவான சம்பளத்துல வேலை செய்யலாம், வரும் காலத்துல அவங்களுக்கு ஊதியம் அதிகப்படுத்தலாம். சரிங்களா? இன்னைக்கு உடனே அதிகப்படுத்திடுவாங்க நம்ம சொல்ல முடியாது, வரும் காலத்துல என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? குழுவுல ஒரு 5 முறை நம்ம பின்பற்றுவோம், 5 விதமான முறைகளை பின்பற்றுவோம். அது என்னன்றது யாருக்கா தெரியுமா? என்னென்ன முறைகளை நம்ம செயல்படுத்துவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு குழு ஆரம்பிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உறுதிமொழி எடுப்போம், தீர்மானம் எடுப்போம். ஓகே, வேற ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரே தெருவுல இருக்கக்கூடிய 12 நபரை தேர்வு செய்வோம். அதுக்கப்புறம் முறையான கூட்டம் போடுவோம். அந்த 12 பேரை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் 12 பேரையும் உட்கார வச்சு, நீ தலைவி ஆகிக்கிறியா, நீ செயலாளர் ஆகிக்கிறியா, நீ பொருளாளர் ஆகிக்கிறியா, நீ உறுப்பினரா இருந்துக்கிறியான்னு நம்ம தேர்வு செய்வோம். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல முறையான கூட்டம் போடணும். அடுத்து முறையான சேமிப்பு பழக்கத்தை நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். கூட்டம் போட்டுருவோம், தீர்மானம் பண்ணிடுவோம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம். அந்த குழுவை நல்லபடியா செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சேமிப்பு பணம் அப்படின்றது நம்மளோட இருப்பு தொகை அதுல இருந்தா மட்டும்தான் என்னோட பணம் 200 ரூபாய் அவள்கிட்ட இருக்கு, நான் அதுக்காக அந்த குழுவுக்கு போகணும். அப்படித்தானே நினைப்போம். என் பணம் அங்க இருக்கு, ஏன் நான் விட்டு கொடுக்கணும்? நான் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன், நாங்க போயே தருவேன் சொல்லுவோமா இல்லையா? அதுக்காக நம்ம போவோம். நம்மளோட பணமோ அல்லது நம்மளோட பொருளோ எதுவுமே ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு போவோமா? போக மாட்டோம். ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், மெல்ல மெல்ல போவோம். 4ஆவது நாள் இருந்து சுத்தமா போக மாட்டோம். என்ன டெய்லி கூப்பிட்டு இது என்ன சொல்றாங்க,
அது எப்படியும் அந்த அக்கா போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். அதுவே நம்ம அந்த இடத்துல ஒரு பணம் கொடுத்துருந்தோம் அல்லது ஒரு உள்கடன் எடுத்திருந்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பா போய் அதுக்கான பலன் என்னவோ நம்ம கேட்டுட்டு வருவோம். சரிங்களா? யாருக்கெல்லாம் 2 பெண் குழந்தை இருக்கு, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குப்பா அப்படின்றது எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை தாங்க. நாங்க அதுல எல்லாம் சலிச்சுக்கவே மாட்டோம். சரிங்களா? பொம்பளை பிள்ளை என்னைக்கு சிக்க குட்டி, அதனால யார் கலைக்கலாம் கூடாது. சரியா? நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இருக்கனாலதான் இங்க வந்து நிக்கிறோம். எந்த ஆம்பளை வந்து நிக்குது வேற போய் உட்காந்துக்கிட்டாரு போட்டோ எடுக்கணும். அவர் வந்து இங்க பேசினாரா? பேசல. பொம்பளை பிள்ளை இருக்குன்னு கவலைப்படக்கூடாது. என்னைக்கு கடைசி வரையும் நம்ம கூட வரப்போறது பொண்ணுதான். சரியா? எந்த பிள்ளையா இருந்தா நம்ம பிள்ளைங்க அது அப்படியே இருக்கணும். 2 பெண் குழந்தைகளுக்கான பணத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்து வர்றது ஓகே. 2 பெண் குழந்தை 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா 50,000 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருப்பாங்க. அது டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபேமிலி பிளான் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா பதிச்சிருப்பாங்க. ஒருவேளை பதியாதவங்க இனிமேல் பதிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லிருக்கு. சரிங்களா? சரி, இதுல வேற யாராவது உங்களுக்கு டவுட் இருக்கா? பிரிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் கொடுத்தா நாங்க செய்வோங்க, எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பா ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னா என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தா செய்வீங்க? ஒன்லி குரூப் தான். நான் தனியாலாம் செய்வேன் அலோடு கிடையாது. நாங்க குரூப்பா சேர்ந்து செய்வோம் அப்படின்னா என்ன வேலை செய்வீங்க? இல்ல 100 நாள் வேலைன்றது நம்ம செய்வது 1/2 மணி நேரம் செய்வோம், 1 மணி நேரம் செய்வோம், 1.5 மணி நேரம் செய்வோம், செய்யாமலுமே உட்காந்துருப்போம். அது வந்து நம்மளோட இஷ்டம். அப்படித்தானே? விசிட் வர்றாங்கன்னா மணி 2 மணி ஆனாலும் விட மாட்டாங்க. 2 கொத்து அப்படின்றாங்க. அதுவே ஆளு வரலன்னா நீ எப்பமா கிளம்புவ, போமா, நான் படுக்கணும், நான் பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்றோம். அதான் உண்மை. நான் பண்ணாலும் அதுதான் செய்வேன். எப்பமா போமா, ஊரா அலைஞ்சுட்டு இன்னைக்கு கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்ன்றது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க எங்க ஊருக்கு, எங்க மக்களுக்கு அப்படின்னு ஏதாவது நீங்க கேட்கறதுக்காக வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். நீங்க கேளுங்க. நீங்க சொல்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லி என்னவா செய்ய போறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க சொல்ற தகவலை உங்களோட ஊராட்சி செயலாளர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது எங்களோட முதல் வேலை. சரிங்களா? உங்களோட பஞ்சாயத்துல நாங்க முறையா அனுமதி வாங்கிதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிதான் வந்திருக்கோம். சோ உங்களுக்கான தேவைகள் ஏதேனும் இருந்தால், உங்க கிராமத்திற்கு தேவைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஊர் மக்கள் எல்லாரும், அதாவது அந்த பள்ளியில படிக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் மனுவா எழுதி சனிக்கிழமை கிராம சபையில நீங்க கொடுக்கணும்.